லெக் பைஸ் எல்லாமே பவர் பிளே வந்து 2 ஓவர் பவர் பிளே சப்ஸ்டிட் சேஞ்ச் 4 ஓவர் குள்ள சேஞ்ச் பண்ணனும் 4 ஓவர் முடிஞ்சதுமே உடனே சேஞ்ச் பண்ணனும் அதுக்குள்ள மாத்திக்கங்க 5 பவுலர் சேம் 5 பவுலர் தான் 2 பேர் வருவாங்க வேற என்ன டவுட்னா கேட்டுங்க சைடு வாக்லாம் எதுவும் இல்ல ஸ்லிப் மட்டும் குடிச்சிரணும் கீப்பரும் குடிச்சிரணும் சைடு வாக்லாம் அது நான் பட்டு பேட்ஸ்மேன் உள்ள இருந்தாருன்னா ஸ்ரீலங்கன் பேட் நாட் அலோட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜவாத் கிங்ஸும் மற்றும் வாலதாஸ் மாஸ்டர்ஸும் மோதுறாங்க டாஸ் டைம் சற்று வினாடிகளை தெரிய வரும் நினைக்கிறேன் ஜவாத் டாஸ் வின் பண்ணிருக்காங்க ஜவாத் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மேட்சுக்கு மொத்தம் 8 ஓவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணனும் ஜவாத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா 7 இர்ஃபான் வந்திருக்காங்க 7 ஸ்ட்ரைக் பண்றாரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவர் பிளே சதீஷ் இருக்காரு வால்டா டீமுக்காக நல்லா ஃபேஸ் இருக்கும் அருண் விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல முதல் பால் நல்லா லைன்ல வச்சிருக்காரு ஓவர் தி விக்கெட்ல இருந்து வராரு சதீஷ் அண்ணன் டாட் பால் செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க அகைன் ஒரு டாட் பால் லைன்லயே போட்டுருக்காரு போட்ட 2 பாலுமே ஃபோர்த் ஒன் லவ்லிங்க ஸ்டெம்ப் நோக்கி பந்து முதல் ஆட்டத்தின் முதல் வெற்றி புள்ளி சிங்கிள் இரு அணி வீரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவு பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இர்ஃபான் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் பாலுங்க சரியான பால் ஏர்ல ஸ்விங் ஆகி வந்தது பந்து ஃபர்ஸ்ட் பால் பாலுங்க போல் டைவ் வெளிய போறாங்க இர்ஃபான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ ஏர்லியாவே எடுத்து கொடுத்திருக்காரு சதீஷ் நல்ல ஷாட் வாலதாஸ் மாஸ்டர்ஸ் இது வரைக்கும் போட்ட எல்லா பாலுமே லைன்ல போட்டாருங்க இந்த பால் நல்லா உள்ள வச்சாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சரத் வந்திருக்காரு சென்சிபிள் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க ஃபர்ஸ்ட் பாலே கைக்கே போயிருக்க பந்து டாட் பால் ஃபர்ஸ்ட் பவர் பிளே செம்மையா போட்டு போயிருக்காரு சதீஷ் அண்ணன் வெறும் ஒரு ரன்ல போட்டு போயிருக்காரு பவர் பிளே ஒரு விக்கெட் எடுத்து ஜவாத் சூப்பர் கிங்ஸ் முதல் ஓவர் முடியல ஒரு ரன் வச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி காத்து வந்திருக்காரு அட்டாக்கு ரெண்டாவது பவர் பிளே போட வாலதாஸ் மாஸ்டர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் எல்லாம் ஹைட்டா போகுது ட்ரான்ஸ்ஃபர் லவ்லி டேக்கனுங்க கீப்பர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாரு பால் ஏர்ல ஸ்விங் ஆச்சு நல்ல கேட்ச் ஆங்க சிரஞ்சீவி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி ஃபுல் டாஸ் பால்ல செகண்ட் பால் ஓசி ரன் அது போன பந்து ஒரு வைட் ஏறி பால் செகண்ட் பால் ஷாட்டா அகைன் டாப் வெச்சிங்க அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க மீண்டும் அது கேட்சாக மாறி உள்ளதா புடிச்சிட்டாங்க லவ்லி டேக்கன் அகைன் ஒரு விக்கெட் அடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு கார்த்தி போட்ட 2 பாலுமே விக்கெட்களை இந்த தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வாலதாஸ் மாஸ்டர்ஸ் 2 பவர் பிளே பவுலர்ஸ்மே போட்ட 8 பால்ல 3 விக்கெட் விழுந்திருக்கு ஜவாத் சூப்பர் கிங்ஸ் நியூ பேட்ஸ்மேன் மதன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ஹாட்ரிக் பால் கார்த்திக்கு போட்ட 2 பாலுமே விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் ஒன் சரியான பாலுங்க நல்லா உள்ள வந்தது பந்து பிச்சு செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க பந்து பட்டாலே உள்ள வெளியே திரும்புதுங்க பந்து சீம்ல பட்டாலே ஃபிஃப்த் ஒன் டாஸ் ஆளை வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிட்டாருங்க மிஸ்ஃபீல்டு பவுண்டரி கைக்கு வந்தது பந்து முதல் பவுண்டரி வந்திருக்கு முதல் 4 ரன்கள் லாஸ்ட் ஒன் சான்ஸ் கேட்சிங்க கீப்பரே போறாரு அடித்தார் ஆனால் புடிச்சிட்டாரு லவ்லி டேக்கன் அகைன் ஒரு விக்கெட் இந்த ஓவர்ல கார்த்தி எடுக்கிற 3வது விக்கெட் ரெண்டாவது பவர் பிளே ஓவர் அந்த ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க கார்த்தி சரியான ஓவர் கார்த்தி கிட்ட அந்த ஒரு மிஸ்ஃபீல்டால பவுண்டரி போச்சு இல்லை இன்னும் சூப்பரா அமைஞ்சிருக்கும் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 6 ரன் வச்சிருக்காங்க ஜவாத் சூப்பர் கிங்ஸ் 4 விக்கெட்டை லாஸ் பண்ணி 4 விக்கெட்டுகள் பறி கொடுத்துள்ளார்கள் பவர் பிளே முடியுதுங்க சதீஷா வந்திருக்காரு ஸ்பெல்லு முடிக்கிறாரு இயர்லியாவே ஸ்ட்ரைக்கில் சரத் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் ஆடி ஆகணும் ஃபர்ஸ்ட் பால் நல்லா பாலுங்க நல்லா ரேஸ் ஆகுது பந்து பட்ட ஒன்று டாட் பால் தேர்ட் ஒன் லவ்லி பிளே கேப்பில் போகுது
சிங்கிள் லாங் ஆஃப் ஒரு சிங்கிளுங்க. பெரிய நியூ பேட்ஸ்மேன் அஷ்யூ ஸ்ட்ரைக்கில். லவ்லிங்க அகைன் ஒரு நல்ல பிளேயாங்க. சிங்கிள் மட்டுமே. ஃபிஃப்த் ஒன். லவ்லிங்க சரியான பால், சரியான வேகம் போது பந்து ஆள வச்சிருக்காங்க. அடிப்பார், ஆனால் அருமையான ஒரு நல்லா ஸ்டாஃபாங்க. 2 ஓவர் போட்டு போயிருக்காரு சதீஷ் அண்ணன். வெறும் 4 ரன்ல போட்டு போயிருக்காரு. நல்ல லைன் லென்த்ல போட்டு போயிருக்காருங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 ரன் வச்சிருக்காங்க ஜவ்வாது. 4 விக்கெட் லாஸ் பண்ணி 9. கார்த்தி ஒரு ஸ்பெல்லே முடிக்கிறாருங்க. 4th ஓவர் போட வந்திருக்காரு. அது செகண்ட் ஓவர். இது ஸ்ட்ரைக்கில் சரத் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. எல்லாமே லைன் லென்த்லேயே வைக்கிறாங்க பந்தை. ஒரு ஸ்லாட்லேயோ இல்லை அடிக்கிற மாதிரியே பவுன்ஸரை கூட போடலைங்க. நல்லா லைன் லென்த்தில் போட்டு போயிருக்காங்க 2 பேருமே. அடுத்தடுத்து 2 வைடு போட்டிருக்காரு கார்த்தி. செகண்ட் பால் ரீ. நல்ல பிளேங்க. அழகாக ஒரு சிங்கிள். அது சிங்கிள். ஒரு ரன். சரத்து பொறுமையாகவே ஆடிட்டு இருக்காரு. நல்ல பால் வந்தால் பனிஷ் பண்ணலான்னு பார்க்குறாருங்க. ஆனால் போட மாட்டுறாங்க. ஃபுல் டாஸ் கனெக்ட் ஆயிருக்கா. ஆளை வச்சிருக்காங்க. கிளியர் பண்ணிடுச்சுங்க வசந்தி. முதல் சிக்ஸர் அஷ்யூ பேட். ஃபுல் டாஸ் வந்திருக்கு. ஃபுல் டாஸ் பால். லூஸ் பால் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. முதல் லூஸ் பால் இந்த ஓவர்ல. 6 ரன். அஷ்யூ பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டா போதுங்க. அபி போறாரு வேகமா. குடிச்சிட்டாங்க. லவ்லி டேக் அண்ட் கம் பேக்ண்ணே. கார்த்திகிட்ட சரியான பால். சிக்ஸர் கொடுத்தாரு. அடுத்து 2 பால் டாட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. அஷ்யோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்டிக்ல. லவ்லிங்க லவ்லி பால். அருமையான ஒரு சிங்கிள் பால். லாஸ்ட் பால். லவ்லி பிளே அகைன். ஒரு லெக் டிசைன். மீண்டும் ஒரு சிங்கிள். சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க சரத். விக்கெட் ஒரு பக்கம் வீழ்றதுனால பொறுமையா ஆடிட்டு இருக்காரு. கார்த்தி அவரோட ஸ்பெல்ல முடிச்சிட்டாங்க. 2 ஓவர் போட்டிருக்காரு. 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஓவர்ல 10 ரன் போயிருந்தாலும் 4 விக்கெட்டோட ஓவரை முடிச்சிருக்காரு கார்த்தி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரன் வச்சிருக்காங்க. 5 விக்கெட் லாஸ் பண்ணி ஜவாது. நல்லா பிளேயாங்க. நல்ல பாலு. ஒரு சிங்கிள். லாங் ஆன்ல தமிழ் சான்ஸ் ஃபார் கேட்சா. ஹைட் அப் இருக்கு. மோகன் இருக்காருங்க. புடிச்சிட்டாரு. நல்ல கேட்சாங்க மோகன் கிட்ட. ஃபுல்லா பாடியில வந்து பந்து 6வது விக்கெட் லாஸ் பண்ணிட்டேன். நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. நல்லா லைன் பாலுங்க. போட்ட எல்லாருமே நல்லா லைன் லென்த்தில் போகிறாங்க. ஸ்மாசஸ் அபி சதீஷ் கார்த்தின்னு. போன வந்து ஒரு வைடு ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. நல்லா கரெக்டாக இருக்கு பேட்டை. கவர் சரியான ஷாட். அகைன் இந்த மாதிரி பாடி லைன்ல வந்து பந்து இதுவே எங்கேயா போய் வீதுங்க பந்து. இந்த மாதிரி ஸ்கொயர் லேக்ல அடுத்தடுத்து 2 சிக்ஸ் வச்சிருக்காரு சரத். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். அகைன் பாடி லைன்ல வந்து நவுந்துறாருங்க. ஃபர்ஸ்ட் 1 பவுன்ஸ் பவுண்டரி. இந்த ஓவர்ல வர முதல் பவுண்டரி. ஆல்ரெடி 2 சிக்ஸ் வந்திருக்கு. நல்லா அட்டாக் பண்ணி ஆடுறாங்க பாலாஜி ஓவரை சரத். இவனால 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43 ரன் வச்சிருக்காங்க ஜவாது. 6 விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. 2 சிக்ஸு, ஒரு பவுண்ட்ரி, எக்ஸ்ட்ராஸு, சிங்கிள்ஸ்னு. அப்படியே வந்திருக்காரு அட்டாக்கு. 7th ஓவர் போட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. நல்லா உள்ள வந்தது பந்து. நல்ல பிளேயர் சரத் கிட்ட. இரண்டாவது ரன் ஓடுகிறார்கள். பந்து 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டா இல்ல டாப் எட்ஜா இருக்கு. கார்த்தி வராரு வேகமா. சான்ஸ் குடிச்சாருங்க. நல்ல கேட்சாங்க. சதீஷோட கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட்டும். நியூ பேட்ஸ்மேன் டாபிக் ஸ்ட்ரைக்ல. இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் சூப்பர் பேட்ஸ்மேன் அவரு. இந்த மாதிரி நான் கூட அப்படித்தான் பிடிப்பேன் கையை. நியூ பேட்ஸ்மேன் டாபிக் ஸ்ட்ரைக்ல. மாத்திகை
டாப் எஜ்ஜா இருக்கு, ஆளை வச்சிருக்காங்க. என்ன மாதிரி அடிச்சாரா அகைன் ஒரு விக்கெட், அடுத்து 2 விக்கெட் எடுத்து மேட்சை மாத்திருக்காரு அபி. நியூ பேட்ஸ்மேன் குமார் ஸ்டேக்ல 9th விக்கெட் பேட்ஸ்மேன். மாலே ரிவர்ஸ் திரும்பினாரு, பேட்ல பட்டிருக்கு. இரண்டாவது ரன் ஓடுவார்களா நிச்சயம் இல்லை. லாஸ்ட் ஒன். வா சரியான பாலுங்க, நல்லா ரேஸ் ஆச்சு பந்து. டாட் பால் ஓவர் முடிச்சிருக்காரு அபியும். 48 ரன்கள், 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 48 ரன் வச்சிருக்காங்க ஜவ்வாது. 8 விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவருங்க. நியூ பவுலர் தான் வரணும், ஏன்னா 5th பவுலர் யூஸ் பண்ணணும். வசந்த் இருக்காரு அட்டாக்கு, லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், சென்சிவா சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ணிட்டாருங்க ஸ்ட்ரைக்க சரத்துக்கு. சரி தேர்ட் ஒன். லவ்லி பால், அடுத்தது 2 டாட் பால்ஸ் சரத்தை வச்சு ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் வச்சு நல்லா போட்டுக்காருங்க வசந்த். ஃபோர்த் ஒன் பாலுங்க, சரியான பால் அகைன். அடுத்தது 3 டாட் பால்ஸ் லாஸ்ட் ஓவர்ல வந்து. 5th பால் ஷார்ட்டா ஹைட்டா போதுங்க பந்து. சான்ஸ் ஃபார் அபி, கையிலே போதுங்க. போலீஸ் ஸ்டார் அபி அகைன் ஒரு டேக்கனு, பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாங்க. ரொம்ப லாங் கிரவுண்ட்ஸ் எல்லாம் இங்க. சரத் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிட்டு போயிருக்காருங்க. கடைசி ஓவர்ல ரன் அடிக்க முடியல அவரால. கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அடிச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். 2-3 சிக்ஸ் அடிச்சாரு. ஒரு நல்ல டீசென்ட் ஸ்கோர் வந்தது காரணமே சரத் தான் ஜவாத் டீமுக்கு. 9 விக்கெட் லாஸ்ட். நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் விக்கெட் பேட்ஸ்மேன். பேட்ல போட்டு ஆள் வச்சிருக்காங்க. சிங்கிள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது, செம்மையா போட்டு போயிருக்காரு வசந்த் நியூ பவுலர். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு, 51 ரன் வச்சிருக்காங்க. ஒரு 3 ரன்ல போட்டு போயிருக்காரு வசந்த் லாஸ்ட் ஓவர் செம்மையா. வாலாஜா 52 அடினுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. வாலாஜா ஸ்மாஷர்ஸ் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வாலாஜா டீம்ல. அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டார்கெட். இந்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் இறந்தங்கள் மதிப்புக்குரிய திரு ஜி விஸ்வநாதன் அவர்களும் அறிமுக இங்கே அவர்களுக்கு நடந்து கொண்டுள்ளது. இந்த முன்னாடி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பந்து 8 ஓவருக்கு 52 ரன் அடிக்கணும். பால் டு பால் தான் ஆடணும். 4 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா சஞ்சயும் விக்கியும் வந்திருக்காங்க. சஞ்சய் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட குமார் வந்திருக்காரு, குக்கி குமார் ஜவாத் டீமுக்காக. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல சஞ்சய். ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. முதல் பாலே கிளியர் பண்ணிருக்காருங்க. எங்கே போய் வந்திருக்கு, வந்த வேலை தப்பிட்டு ரிட்டர்ன் அமைச்சிருக்காரு சஞ்சய். பார்க்கவே அழகாதுங்க, சரியா செகண்ட் ஒன் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. இதுவும் எங்கே போயிடுங்க. அடுத்தது 2 6 போட்ட 2 பால்ல என்ன ஷாட் சஞ்சய்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆயிராருங்க. லெக்கெட்ரு வேரியேஷன் போடுறாரு குமார். 5th ஒன் நல்ல பிளே, ஆள் இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக்குங்க, நல்லா கம்பேக்காங்க. குத்தி நல்லா டைமோட வந்தது, வச்சிருந்தது. கரெக்டா பாயிண்ட்ஸ்ல நிக்க வச்சிருந்தாங்க மணிய. 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துக்காரு. நல்ல கம்பேக்காங்க. முதல் விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட். சத்தம் வரல. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வசந்த் வந்திருக்காரு. இவரும் நல்லா ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க நல்லா ஹிட் பண்றவங்களே ஸ்மாஷர்ஸ் கிட்ட. 5th ஒன் முதல் பால் ரிவேஸ், ஆள் வச்சிருக்காங்க. கேப்ல போச்சுங்க, ட்ரை பண்ணி இருந்தா பிடிச்சிருக்கலாம். நிச்சயம் கேள்விக்குறி இல்லை, ஒரு ரன் மட்டுமே. சிங்கிள். முதல் பால் ரிவேஸ் திரும்பினாரு, சரியா கனெக்ட் ஆகல. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பிடிச்சிருக்கலாம் வசந்தோட விக்கெட்ட. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 கொடுத்தாருங்க. அடுத்தது 4 பாலுமே நல்லா போட்டு 1 ரன் தான் கொடுத்துருக்காரு குமார்.
லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட மணி வந்திருக்காரு, மின்னல் மணி. ஸ்ட்ரைக்ல வசந்த். அஸ்பால் லவ்லி பாலுங்க, ஃபுல்லரா வச்சாரு, ஸ்டெம்பு பார்த்து ஒரு ஏக்கரு. நல்ல பிளே அங்க வசந்த். 4th ஒன் ஃபுல் டாஸ், நல்ல பிளேவா. எஜ்ஜா இருப்பீங்க, பந்து வேகத்துக்கு போயிடும். பவுண்டரி எஜ்ஜில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு வசந்துக்கு. இது வரைக்கும் சரியாவே கனெக்ட் ஆகலங்க பேட்ல, இருந்தாலும் பவுண்டரி கிடைச்சிருக்கு. நல்லா லக்கி. 5th ஒன் ஷாட்டா ஸ்லாட்ல இருந்தது, கேட்சாங்க, ஆள் இருக்காங்க, முடிச்சாங்க. நல்ல டேக்கனுங்க, நல்ல கம்பேக்னே சொல்லலாம். இது ஒரு ஃபுல்லர் பால் தான், கொஞ்சம் ப்ரெஷர்ல. ராஜுபாய் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. நல்ல பாலுங்க, ஆளை வச்சு போட்டாரு வைடா. ஒரு சிங்கிள்ஸ் அது. இங்க 150 வாங்கி சொன்னா இங்க 2 லிட்டர் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ரன் வச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஸ்மாஷர்ஸ். ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட், மெயின் விக்கெட் காலி. பவர் பிளே முடிஞ்சுங்க. அஸ்வின் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். 5 ஃபீல்டர் வெளியே வச்சு. ஸ்ட்ரைக்ல ராஜுபாய். நல்ல பிளேங்க, மொத்தம் கொடுக்குற மாதிரியே கொடுத்தாரு பாரு. நல்லா பவுன்சர் பால், நல்லா டைம் பண்ணி பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் தூக்கி பந்துக்கு ஒரு மொத்தம் ஒரு ரன். விக்கி நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் பால் ஆறாரு நினைக்கிறேங்க. சரியான பால், கால் சந்துலயே வந்தது, ஜஸ்ட் மிஸ் நினைக்கிறேன் ஸ்டெம்புக்கு. லவ்லிங்க அகைன் ஒரு ஷார்ட் பால். அடுத்து 2 டாட் பால்ஸ் விக்கி வச்சு அசு. 4th ஒன் லவ்லி பிளே, அருமையான ஒரு சிங்கிள். 4 பால் போட்டிருக்காரு அசு. 2 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. நல்லா ஸ்டார்ட் அசு கிட்ட. லாஸ்ட் ஒன் ஷாட்டா, ஒரு கீழே தான் ஆடி இருக்காரு பந்த. ஒரு ரன் லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் சூப்பரா போட்டு போயிருக்காங்க. வெறும் 3 ரன்ல போட்டு போயிருக்காரு அசு இந்த ஓவர்ல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ரன் வச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி வாலாஜா ஸ்மாஷர்ஸ். மணி வந்துருக்காருங்க அட்டாக்கு. 4th ஓவர் போட ஸ்பில் முடிக்கிறாரு. 2 விக்கெட் தேவை இந்த ஓவர்ல. ஸ்ட்ரைக்கில் ராஜுபாய் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பிளே, சிங்கிள் தாங்க. அது வந்து ஒரு 3rd ஒன் ஷாட்டா, நல்ல ஷாட்டாங்க, ஆளை வச்சிருக்காங்க தெளிவா. நல்ல ஸ்டாஃபாங்க குமார் கிட்ட. அகைன் ஒரு சிங்கிள். விக்கிக்கு இன்னும் பெரிய ஷாட் மாட்டலங்க, பெரிய ஷாட் தான் ட்ரை பண்றாரு. 5th ஒன் போல்டுங்க, சரியான பால், மிடில் ஸ்டெம்ப் வந்து வச்சிருக்கு, கரெக்டா பேல்ஸ்ல வந்து வச்சிருங்க. ராஜுபாய் ரொம்ப நேரமா பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு, அவரோட விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. 3வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட் வேணும் தான் மணியை கொண்டு வந்தாங்க. ராஜுபாய் நியூ பேட்ஸ்மேன் மதி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செம்மையா விளையாடுவாருங்க பேட்டிங். எப்பவுமே ஓப்பன் தான் வருவார். இந்த மாதிரி கொஞ்சம் மிடில் வந்திருக்காரு, நல்லா பெரிய பெரிய ஷாட் ஆடுவார். லாஸ்ட் பால் மணிக்கு ஷாட்டா, சான்ஸ் பால், கேட்சாங்க, ஃபீல்டு இருக்காருங்க, லவ்லி டேக்கன். ஒரு பால் தான் இருந்தது, கொஞ்சம் பொறுமையா ஆடிக்கலாம் மதி. நல்ல பேட்ஸ்மேனு, பெரிய ஷாட் ஆனாருங்க ஃபர்ஸ்ட் பால். அடுத்தது 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மணி. அவரோட ஸ்பெல்லு முடிச்சிருக்காருங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்காரு மணி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ரன் வச்சிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். 4 விக்கெட் லாஸ் பண்ணி. இர்ஃபான் வந்திருக்காரு, நியூ பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. இன்னும் 4 ஓவருக்கு 28 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், நல்லா கட்டாக வந்ததுங்க. நல்லா ஷாட் அங்கே விக்கி கிட்ட. பவுண்டரிங்க, ரொம்ப டைமிங் ப்ரோ, பவுன்ஸா இருக்கு, நல்ல டைம் ஆயிடுச்சு அவருக்கு. நல்ல கட் ஆச்சு ஆனால் பந்து. செகண்ட் பால் ரிவர்ஸ் திரும்பினாருங்க. இந்த பேட் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு அவருக்கு. 6 ரொம்ப நேரமா கனெக்ட் ஆகாம இருந்தது விக்கிக்கு. ஒரு பவுண்டரி, ஒரு 6 வந்திருக்கு. அடுத்தடுத்து கேட்ச் ஹைட்டா போயிருக்கு, ஒரு டாப் வச்சாங்க. சான்ஸ் ஃபார் வாய்ப்பு உள்ளது, அது புடிச்சிட்டாருங்க. லவ்லி கேட்சாங்க. அகைன் ஒரு விக்கெட், ஒரு பவுண்டரி, ஒரு 6. ரன் ரேட்டை கம் பண்ணி போயிடுறாரு விக்கி. நல்லா கம்பேக் சொல்லலாம் பவுலர் கிட்ட. தூக்கி அடிச்சாரு. நியூ பேட்ஸ்மேன் பார்த்து வந்திருக்காரு. ஷாட்டா, ஆள் இருக்காங்க. இந்த முறை அடித்தார். சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 38 வச்சிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். 4 விக்கெட் லாஸ் பண்ணி.
18 பாலுக்கு 14 ஆடணுங்க. அஸ்விவா வந்திருக்காரு அட்டாக்கு. 18க்கு 14. இந்த ஓவர் ஒரு 2 விக்கெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் பார்த்து ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, சரியான பால், நல்லா வேகம் இருக்குது பந்தில். அஸ்விகிட்ட டாட் பால். செகண்ட் பால் லவ்லிங்க, அகைன் ஒரு நல்ல பால், நல்லா பட்டு பவுன்ஸ் ஆச்சு பந்து. ஃபோர்த் ஒன் நல்ல பால், நேராகவே வந்துருங்க, ரன் அவுட்டா? ஐயோ, டேரக்ட் ஹிட்னா ஒரு ரன் அவுட்டு. இரண்டாவது ரன் வாய்ப்பு, சிங்கிள். நீ பேட்ஸ்மேன் மோகன் ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளேங்க, இந்த ஒரு சிங்கிள் ரன் அவுட் வாய்ப்பா? நல்லா போட்டிருக்காரு. 5 பாலுக்கு வெறும் 2 ரன்னில் போட்டிருக்காரு இது வரைக்கும். அஸ்வின் இன்னும் ஒரு பால் இருக்குது, 14 ரன்னு தேவை இருந்ததுங்க, இன்னும் 12 ரன் அடிக்கணும். இந்த ஒரு பால் விக்கெட் கிடச்சிச்சின்னா அடுத்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்கும் ஜவாதுக்கு. லாஸ்ட் பால் ஷார்ட்டா கேப்பில் போதுங்க, நல்ல ஸ்டாப். 2வது ரன் அவுட்டா? டேரக்டா போட்டிருக்க, அவுட்டு கொடுத்துருக்காங்க அம்பையராங்க. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணலங்க, ரன் அவுட்டு கொடுத்துருக்காங்க. 1 ரன்னு ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. மோகன் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்கு, நல்ல த்ரோ வாங்க, நல்லா பிடிச்சி த்ரோ பண்ணாருங்க பவுலரும். 1 ரன்னு கழிச்சு மொத்தம் 3 ரன்னில் போட்டு போயிருக்காரு இந்த ஓவரில். 14 ரன்னு தேவை இருந்தது, இப்போ 12 பாலுக்கு 11 ரன்னு தேவை. 41 6 ஓவர் முடியில் 12 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. குமார் வந்திருக்காரு, கொக்கி குமார் வந்திருக்காரு. அவர் ஓவரில் தாங்க ஃபஸ்ட்டு ரன்னே போனது, 2 6. அது இந்த ஓவரில் மாற்றி தரணும். அவர் நல்லா போட்டு போனார்னா மேட்ச் ஜவாது கையில். சதீஷ் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். இவரோ நல்ல சென்சிபிள் பேட்ஸ்மேனுங்க. சதீஷ் சான்ஸ் பாக்க டாப் பேஜ் அங்க ஃபீல்டர் இருக்காரு, புடிச்சாங்க, நல்ல கேட்ச். அங்க அகைன் ஒரு விக்கெட். பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு சதீஷும், பொறுமையாவே ஆடலங்க. 12 பாலுக்கு 11 தான் தேவை, எதுக்கு பெரிய ஷாட் ஆடான்னு தெரியல. நல்ல பேட்ஸ்மேன் அவரும் காலி. 6 விக்கெட் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க ஸ்மாஷர்ஸ். நல்ல பேட்ஸ்மேன் 6 எல்லாமே காலிங்க. 11 பாலுக்கு 11 அடிக்கணுங்க. கார்த்தி வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். நல்லா ரிவர்ஸ் ஷாட் நல்லா விளாடுவாரு. அதனாலே ஃபீல்டர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் ஃபீல்டிங்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, சரியான திரும்பிச்சு பந்து. ஃபுல்லா நோந்தாரு, அதுக்கு ஏத்த மாதிரியே போட்டாருங்க பந்த. 2 டாட் பால்ஸ். இப்போ 10 பாலுக்கு 11 தேவை. ஃபோர்த் ஒன் லவ்லிங்க, லவ்லி பால். அகைன் ஒரு தரமான பால் குமார் கிட்ட. குமார் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு தப்பு பண்ணாரு, அந்த தப்பு திருத்திக்கிறாரு நினைக்கிறேன். இன்னும் 2 பால் இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 பால் தான் சொதப்பினாரு. 4 பால் நல்லா போட்டு போனாரு. 12 பாலுக்கு 11 ரன்னு தேவை இருந்ததுங்க. 4 பால் டாட் பண்ணிருக்காரு. இப்போ 8 பாலுக்கு 11 ரன்னு தேவை. 5th ஒன் ஆப்பிள் போதா? சிங்கிள் வாய்ப்பு, 2வது வாய்ப்பா? சிங்கிள். லாஸ்ட் பாலுங்க குமாருக்கு, குக்கு குமாருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்ட்டி கடைசி பால். இந்த பால் நல்லா போட்டார்னா அடுத்த ஓவர் இன்னும் செம்மையாக இருக்கும். மேட்ச் பால். லாஸ்ட் ஒன் லவ்லிங்க, லவ்லி. ஐயோ, மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டாருங்க, முக்கியமான சமயத்தில் மிஸ்ஃபீல்டாங்க. ஒரு ரன்னில் போட்டுருக்காங்க, 3 ரன் புஷ் பண்ணுறாங்க. 3 ரன்னு விட்டாங்க. 1 ரன்னுங்க, அது 1 ரன்னு 3 ரன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாங்க ஜவாது. ஓவர் கடைசி லாஸ்ட் பால்ல 1 ரன்னுக்கு 3 ரன்னு குடுத்தாங்க. எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஜவாது ஃபீல்டர்ஸ் எல்லாருமே. 6 பந்துகளில் 7 ரன். 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணுங்க. 9 ரன் அடிக்க வேண்டியது இருந்திருக்கும். 1 ரன்ல வெத்து போட்டுருந்தாருன்னா. ஒரே ஒரு ஷாட் தான் தேவை ஸ்மாஷர்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தோட விக்கெட் எடுத்துறாங்கன்னா மேட்சுக்குள்ளே வந்துருவாங்க ஜவாதும். லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் தான் வரணும். 6 பால் 7 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. சதீஷ் வந்திருக்காரு அட்டாக்கு. லாஸ்ட் பால் 3 ரன்னு போனதுனால இவ்வளோ ப்ரெஷருங்க. 1 ரன்னு அவர் தான் அது மிஸ்ஃபீல்டு பண்ணார். அவரே திருத்துறாரான்னு பார்க்கலாம். நியூ பவுலர் வந்திருக்காரு சதீஷ். ஸ்ட்ரைக்கில் பார்த்தி ஒரு ஷாட் ஆனால் போதும். ஃபர்ஸ்ட் பால்
கேப்ல போதுங்க, கீழே போது பந்து. அங்க ஃபீல்ட் இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணி ரன் அவுட் பண்ணிருக்காரு. ரெண்டா ரன் ஓடுறாங்க அங்க. பார்த்தி ஸ்ட்ரைக் வரதுனாலே ரன் அவுட்டுங்க. பரவாயில்ல, பார்த்தி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கார்த்திக் ஃபர்ஸ்டே ஓடினா ஒரு ரன் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கும். பார்த்தி ஃபுல் ரன்னிங்ல இருந்தாருங்க. ஒரு விக்கெட் லாஸ். இது வரைக்கும் 8 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். இன்னும் 5 பாலுக்கு 5 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ஸ்மாஷர்ஸ். செகண்ட் பால் லவ்லி பால், லெக் பைஸ் கூட இருக்குங்க. எங்க ரன்னு ஒரு ரன்னு ஓட்டாங்க. இன்னும் 4 பாலுக்கு 4 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக்ல. பெரிய ஷாட் ஆடுவார் அபி, பார்க்கலாம். 4 பாலுக்கு 4 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல அபி, நியூ பேட்ஸ்மேன். லவ்லி பிளேங்க, கேப்ல போதா ஆளை வச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் அங்க. கெயின் ஒரு சிங்கிள் தாங்க. 3 பாலுக்கு 3 ஆடணும். அபி நல்லா ஆடிட்டு போயிட்டாருங்க. அவருக்கு கிடைச்ச ஒரு பாலுமே நல்லா பிளே பண்ணிட்டு போயிருக்காரு. 3 பாலுக்கு 3 அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. ஸ்ட்ரைக்ல பார்த்து லவ்லிங்க அகைன் ஒரு ஃபீல்ட் இருக்காங்க. ரன் அவுட்டா, ஒரு சிங்கிள். த்ரோ அடிக்க இது பண்ணல, ஏன்னா பால் எங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. 2 பாலுக்கு 2. ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்குங்க மேட்ச். ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் முரட்டு மேட்சா இருக்கு. இந்த ஒரு பாலுங்க, ஒரு விக்கெட்டோ இல்ல டாட்டோ கிடைச்சிச்சுன்னா செம்மையா இருக்கும். அடுத்த ஒரு பாலுக்கு 2ன்னு சூப்பர் ஓவர் ஆகுது போதான்னு. அபி பெரிய ஷாட் தாங்க போவாரு. 2 பாலுக்கு 2 ஆடணும். ஃபுல் டாஸ், கேப்ல போதுங்க. எனக்கு தெரிஞ்சது ஃபீல்டு பண்ணிட்டாரு. சரியான ஃபீல்டிங்க. அகைன் ஒரு ரன் அவுட்டா, அவுட்டுங்க. சரியான ஃபீல்டிங்க. இதோட 3வது ரன் அவுட் அந்த ஃபீல்டரு. செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. அவராண்ட போனதுலேயே 3வது ரன் த்ரோ செம்மையா அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பாலுக்கு 1 ஆடணும். ஃபுல் டாஸா கனெக்ட் பண்ணிட்டாரு அபி. சரியான ஃபீல்டிங் அங்க. அவர்கிட்ட ஒரு நேம் என்னன்னு தெரியல, ஆனா நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் போட்டு 3 ரன் அவுட் பண்ணிருக்காரு அவரு. ஒரு பாலுக்கு ஒரு பாலுக்கு 1 அடிக்கணும். லாஸ்ட் விக்கெட் பேட்ஸ்மேனா பாலாஜி வராரு. ஒரு பாலுக்கு 1. நான் ஸ்ட்ரைக்கில் தாங்க இருப்பாரு பாலாஜி. அபிதான் ஸ்ட்ரைக் பண்ண போறாரு. கடைசி ரன் தேவை. கடைசி புரியல, டிரா மேட்ச் டிரா. அபி டிராவான்னு கேக்குறாரு. ஏன்னா என்ன நடக்குதுன்னே புரியல யாருக்குமே. சுத்தி எல்லாமே ப்ரெஷர்லவே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் செம்மையா போயிட்டு இருக்கு. எல்லாம் பலம் வாய்ந்த டீமுங்க. பேட்டிங் லைனப்ல பார்த்தா ஸ்மாஷர்ஸ் அவங்களே இந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஜவாது இன்னொரு மேற்கு ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் நல்லா இருந்திருக்கும். அவங்க சதீஷ் அவரு இந்த ஒரு பால் பண்ணி கொடுத்தாருன்னா செம்மையா இருக்குங்க. சூப்பர் ஓவர் போவோம். ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வெற்றி யாருக்கு? ஃபார்வர்ட்ல 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. லாங் ஷார்ட்டாவே. ஒரு பாலுக்கு 1. லவ்லியாங்க செமங்க. ரன் அவுட். கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு பால் அபி. சரியான பாலுங்க. அவர் 2 ரன் மிஸ் ஃபீல்ட் பண்ணாரு. ஆனா மேட்ச் டிராப் பண்ணி குடுத்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சூப்பர் ஓவர் அமைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு அபி. நல்ல பாலுங்க. ஆனா அபியை குறை சொல்ல முடியாது. நல்லா லென்த்ல போட்டாரு பந்த. கீப்பர் அதே மாதிரி நல்லா பிளான் பண்ணி ரன் அவுட்டுங்க. செமையா முடிஞ்சிருக்கு. ஜவ்வாது கடைசி வரைக்கும் போறானுங்க. நான் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சேன் ஸ்மாஷர்ஸ். சூப்பர் ஓவர்ல வந்து நின்று இருக்கு. மேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. நடுவர்களும் மற்றும் நடத்துனரும் கலந்து பேசி ஆலோசி. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்மாஷர்ஸ். அங்க இருந்து ஈஸியா முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. விக்கி, மோகன், சதீஷ், வசந்த், ஃபர்ஸ்ட் சஞ்சய், நிறைய பேட்ஸ்மேன்ஸுங்க. எல்லாமே முரட்டு பேட்ஸ்மேன்ஸ். நல்ல செட்டிங்கா வந்திருக்காங்க ஸ்மாஷர்ஸ். அவங்களே இந்த 2க்குள்ள கட்டுப்படுத்திருக்காங்க. ஜவாது கடைசி வரையும் மனசு தரல உள்ளங்க. வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. டிரா வரை கொண்டு வந்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. சூப்பர் ஓவர். எப்படியும் மின்னல் மணிதான் ஓவர் போடுவாரு. பேட்ஸ்மேன்ஸா வசந்த் வருவாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் வருவாங்க தெரியல. ஏன்னா யாருக்குமே பேட்ல பல்லங்க. சூப்பர் ஓவருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் முரட்டு மேட்சா அமைஞ்சிருக்கு. முதல் மேட்ச் முரட்டு மேட்சா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா சஞ்சயும் வசந்தம் வந்திருக்காங்க. 2 விக்கெட் தான். சஞ்சய் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 எடுத்து போயிருந்தாருங்க இந்த இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அஷி வந்திருக்காரு சூப்பர் ஓவர் போட. ஜவாது டீமுக்காக இவரும் சூப்பரா போட்டு போயிருந்தாரு லாஸ்ட் ஸ்பெல்ல.
சஞ்சய் ஆனா ஃபர்ஸ்ட் 2 பால் 6 அடிச்சாரு. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாரா பார்க்கலாம். அஷு டு சஞ்சய் சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். லவ்லி பாலுங்க, செம்ம பால், என்ன பாலுங்க, நல்ல வேகம், நல்ல லென்த்து, பார்க்கவே நல்லா இருக்குங்க அஷுவோட பவுலிங்கு. ஒரு மட்டை வீச்சாளர், அருமையான ஒரு மட்டை வீச்சாளர். செகண்ட் பால் போன பந்து ஒரு வைடு, ஒரு ரன் வந்துருக்குதுங்க ஒரு பாலுக்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அகைன் ஒரு நல்ல பால், பட்டவனு நல்லா ரேஸ் ஆச்சு பந்து. அஷு அடுத்தது 2 டாட் பால்ஸுங்க, வைட்ல மட்டும்தான் ஒரு ரன் வந்திருக்கு. 2 பாலுக்கு ஒரு ரன் போட்டிருக்காரு அஷு. செம்மையா போறாருங்க, பாலே தெரிய மாட்டேங்குது சுத்தமா. தேர்ட் பால் ஷார்ட்டா கேப்ல போகுது. அங்க பெஸ்ட் ஃபீல்டர் இருக்காருங்க இந்த மேட்ச்ல, ஒரு ரன் தான் அப்படி எடுத்து போடுவார் அவரு. அவர் ஆண்ட போனாலே 2வது போக கூடாதுங்க, சிங்கிள் மட்டுமே. நான் அவர் ஃபீல்டர் நேம் என்ன அங்க பிடிக்கிறாரு உங்களுக்கு மதனா. 3 பால் இருக்குதுங்க இன்னும். வசந்த் ஸ்ட்ரைக்ல ஷார்ட்டா ஹைட்டா போகுது. மணி இருக்காருங்க, கேட்சாக வாய்ப்பது முடிச்சாங்க. நல்ல டேக்கனாங்க, பின்னாடியே போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி போயிருப்பார் சர்க்கிள் இருந்து. நல்ல டேக்கனாங்க, ஏன்னா வசந்தோட விக்கெட் ஒன்று கிடைச்சது இல்லாம டாட் பாலுங்க. 4 பால் போட்டு வெறும் 2 ரன் போட்டிருக்காரு அஷு. இன்னும் 2 பால் இருக்கு, ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கு. விக்கி வந்திருக்காரு லாஸ்ட் விக்கெட் பேட்ஸ்மேன். 5th பால் அவ்வளோ பிளே, நல்ல பாலுங்க. ஒரே பால் கூட அவங்க அடிக்கிற மாதிரியே போடல அஷு. 5 பால் போட்டிருக்காரு, வெறும் 3 ரன்னு. இந்த ஒரு பால் நல்லா போட்டாருன்னா ஈஸி வின்னுங்க ஜவாது. லாஸ்ட் பால் ஷார்ட்டா இல்லைங்க, ஹைட்டா போகுது, எப்படி கேட்ச் வராதுங்க, அது சாரி 6 வராதுங்க. பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக்கன், அகைன் ஒரு விக்கெட் லாஸ். மேட்ச் முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பர் ஓவரு, வெறும் 3 ரன்ல போட்டு போயிருக்காரு. 4 ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. ஜவாது ஈஸி அடிப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா சரத் இருக்காரு, அவரே அடி வச்சுதான் நினைக்கிறேன். ஜவாது என்ன கம்பேக்குங்க, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க நினைச்சா ஸ்மாசஸ். அது டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம் ஸ்மாசஸ் இதுக்கு பதிலடி தராங்களான்னு. 4 ரன் அடிக்கணும் சூப்பர் ஓவரில் 6 பாலுக்கு. சூப்பர் ஓவரில் சரத்தும் மதன் வந்திருக்காங்க. சரத் நல்ல டச்சில் இருக்காரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் தாங்க நல்லா விளையாட்டு போயிருக்காரு. அதனாலே இந்த மாதிரி ஓப்பன் வந்திருக்காரு சரத். போன டைம் ஒன் டவுன் வந்தாரு. 6 பாலுக்கு 4. எனக்கு தெரிஞ்சு சதீஷ் அண்ணா ஒரு வாரம் நினைக்கிறேன் ஓவர் போட, ஏன்னா அவர் தான். 6 பாலுக்கு 4 அடிக்கணுங்க. சதீஷ் வந்திருக்காரு சொன்ன மாதிரியே. ஸ்ட்ரைக்ல சரத்து. ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பிளேங்க, ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சரத்து. சரியான ஷாட்டுங்க, ஃபுல்லா பாடி லைன்ல வந்தப்போ அந்த நல்லா டைம் பண்ணி விட்டாரு. ஜவாது சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டீமா குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. நல்ல டீமுங்க, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மதனே நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு பாருங்க, ஃபீல்டிங்லேயே 3 ரன் அவுட் பண்ணியிருந்தாங்க. மேட்சை திருப்பினார் அவரு. முக்கியமான விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஃபீல்டிங்ல, பேட்டிங்ல சரத்து, அதே மாதிரி அஷு பவுலிங்ல எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. நல்லா பலம் வாய்ந்த டீம் ஸ்மாஷர்ஸ், அவங்களே அடிச்சுட்டாங்க.